வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவு. அந்த பதிவு இருக்க போதுங்க. என்ன அற்புதமான பதிவுன்னு பார்த்தா, மூல நட்சத்திரத்தினுடைய தோஷங்களை நீக்குவதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்கள், தனுசு ராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். வாங்க இன்றைய பதிவை பார்ப்போம். முதல்ல மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களோட நட்சத்திர தோஷத்தை போக்குறதுக்குமே அதிகமான நன்மைகளை பெறதுக்குமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தினமுமே காலையில் குளித்து முடித்து ஆஃபீஸ் போகும்போதோ அல்லது வேலைக்கு போகும்போதோ பக்கத்தில் இருக்கிற விநாயகர் பெருமானையோ அல்லது போகிற வழியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானையோ ஃபஸ்ட்டு கையெடுத்து ஒரு 2 நிமிஷம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி மற்ற காரியங்களை நீங்கள் தொடங்கும்போது அற்புதமாக அந்த நாள் இருக்குங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸு, நீங்கள் ட்ரெஸ்ஸுன்னு கூட வச்சுக்க வேணாம், அது வேஷ்டியாக இருக்கலாம், சட்டையாக இருக்கலாம், அல்லது ஒரு துண்டு மாதிரி கூட இருக்கலாம். ஒரு எடுத்து வசதி இல்லாதவங்களுக்கு தானம் அளிக்கணும், தானம் கொடுக்கணும். அப்படி தானம் கொடுக்கும்போது உங்களால் ஒரு கொஞ்சம் சாப்பாடு வீட்டிலிருந்து எடுத்து ஒரு பார்சல் பண்ணி அந்த சாப்பாட்டோட அந்த துணியை தானம் கொடுக்கும்போது நட்சத்திரத்தினுடைய தோஷம் போக்குறதுக்கு இதுவும் ஒரு எளிய பரிகாரம். அதே போல் கோயில் திருவிழாவெல்லாம் நடக்கும்போது அங்கே கோயில் கொடிமரம் காசு போட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி அம்மன் கோயிலில் அந்த கம்பமெல்லாம் வெட்டி நட்டு திருவிழா செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு உங்களால் முடிஞ்ச செலவை அல்லது பண உதவிகளை அந்த கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கும். கம்பம் நடு விழாவுக்கு காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த கொடிமரம் நடுற விழாவில் காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த கோயிலுக்கு ஒரு தேர் கட்டுறீங்க, தேரை புனரமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இந்த நிகழ்வுகளுக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்கும்போது அதுவுமே ஒரு சிறந்த பரிகாரம். அதை முயற்சி பண்ணி பாருங்கள். அதே போல் மூல நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தை பிறக்கிற 27வது நாளில் நட்சத்திர சாந்தி பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது. அந்த பூஜையை குழந்தைக்கு மூல நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி இந்த நட்சத்திர சாந்தி பூஜை செய்யும்போது குழந்தையினுடைய எதிர்காலத்தில் இந்த நட்சத்திரம் சார்ந்து பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் பூஜை காக்கும். பொதுவாகவே எந்த பாதிப்பும் வராது. நம்முடைய மன திருப்திக்காக இந்த பூஜை நாம் செய்யும்போது அது இன்கேஸ் ஒரு வேளை அப்படி பாதிப்பு இருந்துச்சுன்னா கூட அது வராமல் பார்த்துக்கும். இந்த பூஜை நடத்தும் போது பூஜை செய்ய வர்றவங்களுக்கு அரிசி, அவங்களுக்கு தேவையான ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அதுபோல் ஒரு சாப்பாடு, இது தானமாக நீங்கள் கொடுக்குறதும் நட்பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு திருமண தடை நிறையாவே இருக்குது. அதன் மூலமாக நிறைய அவதிப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் தாண்டியுமே கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி போட்டு நிறையா கமெண்ட் பண்ணுறீங்க, மெயில் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சித்தர்களுக்குரிய ஒரு எளிய பரிகாரம் ஒன்று இருக்குங்க. அது முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஊர்லேயுமே சிவன் கோயில் இருக்கு இல்லைங்களா? சிவன் கோயிலில் தல விருட்சமாக ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அளவு மண், ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க. இந்த மண் விநாயகருடைய அம்சமாக பார்க்கப்படுது. அதிலிருந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க. அதே போல் கோயிலில் யானை இருக்கிற கோயில் அல்லது யானையினுடைய கால்பட்ட மண் ஒரு கைப்பிடி அளவு வேணும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக அந்த யானையுடைய மண் யாராவது எடுத்துற சொல்லி ஒரு கைப்பிடி மண் வாங்கிக்கோங்க. அதே போல் பால் கறக்கூடிய மாடு இருக்கு இல்லைங்களா? பசுமாட்டினுடைய காலடி பட்ட கைப்பிடி அளவு ஒரு மண். அதே போல் கோயிலில் இந்த பாம்பு புற்று இருக்கக்கூடிய கோயிலில் போயிட்டு அந்த பாம்பு புற்று பக்கத்தில் நீங்கள் பூஜை பண்ணுறவங்கள்ட்ட கொஞ்சம் மண் எடுத்துறச்சிங்கன்னா எடுத்துற சொல்லுவாங்க, எடுத்து கொடுப்பாங்க. அதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்துக்கங்க. வயல்வெளி இந்த மாதிரி சின்ன வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா நண்டு வாழ்கிறதுக்காக சின்னதாக ஓட்டை போட்டு அந்த ஓட்டையே இருக்கும் அந்த வாய்க்கால் பக்கத்துலையெல்லாம். அது பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி அதுலேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கங்க. பக்கத்தில் ஆறு இருந்துச்சு அல்லது பெரிய வாய்க்கால் இருந்துச்சு அப்படின்னா அல்லது கடற்கரை இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கங்க. இந்த மண்ணை எல்லாம் எடுத்து கொண்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா சேறு குழப்புறமா நல்லா குழப்பிக்குங்க. குழப்பிட்டு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களோட உடம்பு முழுசுமே நல்லா பூசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் குளிக்கணும். பொதுவாக கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேத்து வேஷம் போடுறோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த சேத்து வேஷம் போடுற மாதிரி நீங்கள் இத்தனை மண்ணையும் ஒன்று சேர்த்து நீங்கள் வச்சு குளிக்கிறதுமே மூல நட்சத்திரத்தினுடைய தோஷம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பரிகாரம் இருக்கும். இந்த குளியல் முறையை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 3 மாதம் 2 மாதத்தில் ஒரு திருமணம் நிச்சயமாக ஒரு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறனால கண்டிப்பாக இது ஒரு பெரிய செலவில்லது எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் பண்ணி பாருங்கள். வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர்
மூல நட்சத்திரத்தில் பிறந்ததுனால சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை வாங்கி கொடுத்து ஆஞ்சநேயருக்கு வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு ஆஞ்சநேயருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி ஒரு 18 முறை நீங்கள் வலம் வரணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி 18 முறை நீங்கள் சுற்றி வரும்போது இந்த வழிபாடுமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே போல் இப்போ இந்த குருபெயர்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால வியாழக்கிழமை தோறும் முடிஞ்சால் கொண்டக்கடலை மாலை கட்டி கொண்டு போய் குரு பகவானுக்கு கொடுத்து அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது ஒரு பெரிய நன்மையை கொடுக்குங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதையும் தாண்டி உங்களால் முடியும் அப்படிங்கிற போது உடல் ஊனமுற்றோருக்கு, ஆதரவற்றோருக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம்னா, குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கறது, உணவு தானம் செய்கிறது, உங்களால் முடிஞ்சால் உணவு தானம் செய்கிறது, உங்களால் முடிஞ்சால் உடை தானம் செய்கிறது, முதியவர்களுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு வரணுங்க. இதையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்கள் எல்லாமே கண்டிப்பாக விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ இங்கே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த எளிய பரிகாரத்தை பண்ணி நீங்கள் இதில் இருக்கிற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை எளிமையாக நீக்கிக்க முடியும். மூல நட்சத்திரம் தவம் இருந்து பிறக்கக்கூடிய நட்சத்திரமாக பார்க்கப்படுறதுனால நீங்கள் இதை போட்டு மைண்டில் வச்சுட்டு மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஸோ நீங்கள் ஒரு அற்புதமான நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய நட்சத்திரமாக இந்த மூல நட்சத்திரம் இருக்கிறனால இது ஒரு தெய்வ நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். மூல நட்சத்திரம் அப்படிங்கிறத சொல்லப்போனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா தோஷங்களுக்குள்ளேயே வராத நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. ஸோ தோஷங்களுக்குள்ளே வருது வரலைங்கிறத தாண்டி மகிழ்ச்சியோடு நீங்கள் இதை செய்யுங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. உங்கள் வெற்றியை யாருனாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நண்பர்களே, இந்த பதிவு ஒரு பொது பலன் தான். இதில் உங்கள் சுய ஜாதகத்தை, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன வழிபாடு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்க்குறனா பார்த்துக்கலாம். இல்லை ஓகே இதையே நாங்கள் பண்ணி பார்க்குறனா கூட நீங்கள் பண்ணி பாருங்கள், தப்பில்லை. சுய ஜாதகத்தை செக் பண்ணுறனாலும் பண்ணிக்கங்க. மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாக ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த குரு பெயர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃப் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்கள் அவசியம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.